இன்றைக்கி என் ஸ்டைலில் எப்படி சிக்கன் குழம்பு செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, நான் 5 வெங்காயம் 4 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். புதினா கொஞ்சம் கிள்ளி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து வாசனை பொருள் வந்து பட்டை, லவங்கம், கிராம்பு இதெல்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து 1 கிலோ சிக்கனை வந்து அலசி வச்சுருக்கிறேன் நான். அதுக்கப்புறம் வந்து வெங்காயம், தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். புதினா அரைச்சி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு லெமன் பாதி சைஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சு நம்ம வந்து கடாய் காஞ்ச உடனே எண்ணெயை ஊற்றி நம்ம வந்து கொஞ்சம் கடுகை போட்டு பொரியிட்டு வந்துட்டு பட்டை, லவங்கம், இலை போட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு வதக்கி விடலாம். இதில் அரிஞ்சு வச்ச தக்காளியும் நம்ம வந்து போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போது தக்காளி, வெங்காயம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் இதில் போட்டு நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடலாம். கிளறி விட்டு நான் 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். அந்த சிக்கனையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கலாம். வதக்கி விட்டு அரைச்சி வச்ச புதினா பேஸ்ட்டையும் இதோட வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டு நல்லா கிளறிட்டு தேவைக்கேற்ப தண்ணியை ஊற்றி நம்ம வந்து கொஞ்சம் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 3 ஸ்பூன் மிளகாத்தூள், நான் இன்றைக்கி கல்லுப்பு தான் எடுத்துருக்கேன். அதையும் நான் இதில் வந்து போட்டு கலந்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் தனியாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டு தட்டு போட்டு மூடிடலாம். 3 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. இப்போ வந்து தட்டை திறந்து நம்ம வந்து மிளகுத்தூளை சேர்த்து கருவேப்பிலை, கொத்தமல்லியை சேர்த்து கொஞ்சம் வந்து லெமனை பிழிஞ்சு நம்ம வந்து நல்லா கலக்கி விட்டு 3 நிமிஷம் வந்து குழம்பு கொதிக்கிட்டு வந்துட்டு இப்போ வந்து தட்டு போட்டு மூடிடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம அவிச்சு வச்ச முட்டையை நம்ம இதோட சேர்த்து நல்லா கலரி விட்டு ஸ்டவ்வை வந்து சிக்கன் குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.